வணக்கம் அண்ட் வெல்கம் டு shanthastable quick recipes. இன்றைக்கி உங்களுக்கு வெரி குவிக்காக ஒரு அருமையான ரெசிபி, சுவையான ரெசிபி ஒன்று செய்து காட்ட போகிறேன். தேங்காய் சாதம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வந்து குக் பண்ண ரைஸ், அதாவது பாஸ்மதி ரைஸ் வேக வச்சது ஒரு 3 கப் எடுத்துருக்கேன். இது வந்து துருவின தேங்காய், ஃப்ரெஷ் கோகோனட், அப்புறம் வந்து நெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை. இது வந்து கொஞ்சம் கடலை பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், அதாவது ஒரு அளவு மீடியம் சைஸ் ஆனியன் ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் தான் எங்களுக்கு தேவை. இது குவிக்காக எப்படி நாங்கள் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரை பேன் சூடாக்கியிருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். ஓகே, நெய் சூடான உடனே நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், கடுகு போடுறதுக்கு முன்னம் வந்து 2-3 வெங்காயம் போடுங்க. அப்போ அந்த கடுகு வந்து தெறிக்காது. இப்போ கடுகு போடலாம். காஞ்ச மிளகாய் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வந்து ஊற வச்ச கடலை பருப்பு, இருபது முந்திரி பருப்பு. இது நீங்கள் வெட்டியும் கூட போடலாம், முழுசாகவும் போடலாம். எனக்கு வெட்டுறதுக்கு இன்றைக்கி டைம் இருக்கல, அதனால அப்படியே போட்டுட்டேன்னா. அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இதெல்லாம் கொஞ்சம் பொரிய விடுங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு ஒரு பிரசாதம் கொண்டு போகிறதா இருந்தால், அப்படி இல்லைன்னா வீட்டிலையே கூட சுவாமிக்கு விசேஷ தினங்கள்ல எல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிரசாதம் செய்து வைக்கணும்னா ரொம்ப குவிக்காக, ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இது பொரிஞ்சது போதும். இப்போ ரொம்ப விட்டால் கருகிடும். ஸோ இப்போ வந்து வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, இல்லை 2 பச்சை மிளகாய், சின்னதாக பச்சை மிளகாய் 2 இருந்தது, அது வெட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா அதை விட்டுறலாம், அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்ப்ரிக், அதாவது ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போட்டு நல்ல வாசனை, நெய் வாசனை நல்லா வரும் பண்ணணும். இது பொரிஞ்சது போதும். வெங்காயம்லாம் ரொம்ப பொரியணுன்ற அவசியம் கிடையாது. அடுப்பை நல்லா கம்மி பண்ணிடுங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 3 கப் ரைஸுக்கு இதை போட்டுருவோம். சுவையான ரைஸ் இது. பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த காஞ்ச மிளகாய், அப்புறம் அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். கடைசியாக தேங்காய் பூ, இது 1 கப் தேங்காய் பூ. இதில் தேங்காய் கூட ரொம்ப பொரிஞ்சு அப்படி முருகியெல்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் இதை அப்படி நீங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ சாதம் வேக வைக்கிறப்ப வந்து நான் உப்பு போட்டிருந்தேன். ஸோ அதனால் நான் இதில் உப்பு சேர்க்கலை. ஆனால் நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணால் சேர்க்கலாம். ஆனால் பிரசாதம்னு நீங்கள் பண்ணுறப்ப வந்து உப்பு பார்க்க முடியாது.
ஸோ அதனால் நான் இப்போ பார்க்கல. ஓகே, தட்ஸ் இட். தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூஜைக்கு நான் வைக்க போகிறேன்.